வணக்கம் நேயர்களே, இது செக்அப் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி. இன்னைக்கு இரைப்பை, குடல் இறக்கம், மூலம் மற்றும் சிறுநீர் கசிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்காக தி லேசர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி கிளினிக்கோட இரைப்பை, பைல்ஸ், குடலியல் சிகிச்சை நிபுணரான டாக்டர் கார்த்திக் குணசேகரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். நேயர்களே, நீங்களும் திரையில தெரியக்கூடிய எண்ண தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். இப்ப நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். டாக்டர், இந்தியாவில் மட்டும் 40 மில்லியன் பேர் கிட்டத்தட்ட இந்த பைல்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியன் பேர் இந்த பைல்ஸ் நோயால பாதிக்கப்படுறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுது. இது ஏன் இது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலா ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது இப்போ நம்ம 2 காலில் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் எவல்யூஷன் எப்படி 4 காலில் இருந்து 2 காலுக்கு வந்தோம்னு சொல்லி. ஸோ எவல்யூஷன் படி பார்த்தாலே எல்லா பிளட் வெசல்ஸும் ஹாரிசான்டலாக போயிட்டு இருந்த பிளட் வெசல்லாம் இப்போ நேராக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நேராக போக ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நிறைய அதில் கிராவிட்டியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்க பிளட் வெசல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லிக்விட் அப்படின்னு ஒரு திரவியம் இருந்ததுன்னா அது எங்கெல்லாம் டிபெண்ட்டாக இருக்கோ, எங்கே கிராவிட்டி இருக்கோ அங்கே தான் செட்டில் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எங்கே கீழ்ப்பகுதி இருக்கோ, அதாவது ஆசன வாய் பகுதியில் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் செட்டில் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி செட்டில் ஆகிறப்போ அதனால தான் உங்களோட இந்த பைல்ஸோடைய தாக்கம் போக போக வளர்ந்துட்டே இருக்குது. நான் இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றியோ எப்படி நம்ம இது அடுத்த எல்லா அதர் ஃபேக்டர்ஸையும் நான் விட்டுட்டேன். ஃபுட் பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல. ஜஸ்ட் பீயிங் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு அந்த டெண்டன்சி டு டெவலப் பைல்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே எல்லாருக்கும் இருக்க போகுது. ஏன் நீங்கள் இது வளர்ந்துட்டே போகுதுன்னு கேட்ட கேள்விக்கு ரீசன் தான் நம்ம அடுத்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே. பட் இஃப் யூஆர் அ ஹியூமன் பீயிங் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு பைல்ஸ் வரதான் போகுது. ஆனா இது குறிப்பிட்டு சொல்ல போனா வயசானவங்களை விட இப்போ இளைஞர்களுக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது ஏன் சார் அது அதிகமா இருக்கு? இளைஞர்கள்ல இப்போ நிறைய அபியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு. அபியூஸ்னா என்ன? ஒரு விஷயத்த ஒரு மாதிரி தான் நீங்க பயன்படுத்தணும்னா அது அந்த மாதிரி இல்லாம பல்வேறு விதமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. எல்லாரும் டயலின் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்ட டைமுக்கு சாப்பிட்றாங்க. அண்ட் எதெல்லாம் நல்ல ஃபைபர் ஃபுட்ஸோ, எதெல்லாம் குடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ ஃபைபர் குறைவாக இருக்கிற டயட் ரொம்ப சாப்பிட்றாங்க. இதெல்லாம் யார் சாப்பிட முடியும்? ரொம்ப வயசானவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாது, ஏன்னா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நிறைய இளைஞர்கள் சாப்பிட்றதுனால அதனால தான் அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ப்ராப்ளம்ஸும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக வருது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது செக்அப். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம், நான் கார்த்திகேயன் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு 2 சந்தேகம். சொல்லுங்க சார். எங்க ஃபாதர் பி வரதராஜனுங்க, அவருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொப்புள்ள முன்னாடி இந்த குடல் தொப்புள்ள பாத்தீங்கன்னா அந்த குடல் முன்னாடி ஒரு தேங்காய் சைஸுக்கு பெருசாயிடுச்சு. அப்புறம் அதை அந்த ஹெர்னியா கொஞ்சம் ஓபன் சர்ஜரி பண்ணாங்க மேடம். இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா வயிற்று வலி அதிகமானதுனால பித்தப்பையில கல் இருந்ததுன்னு சொல்லி அதை லேப்ராஸ்கோப் மூலியமா சர்ஜரி பண்ணிட்டோங்க. இப்ப அவர் சர்ஜரி பண்ண இடத்துல கொஞ்சம் வலிக்குமா, நைட்ல சில நேரத்துல வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு ப்ராஸ்டேட் கிளாண்ட் அவருக்கு வீக்கமா இருக்குன்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேம்ல சொல்றாங்க. அதனால என்ன பிரச்சனை வரும்? அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? என்னங்க அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? வயசு 80 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். டாக்டர் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. அதுதான் இவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி ஹெரண்யா இருக்கிறதுனால லேப்ரோஸ்கோபி பண்ணி இது பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன சார் தீர்வு? ஸோ ஏற்கனவே இந்த பேஷண்ட்க்கு ஹெர்னியாவும் இருந்திருக்கு, ப்ளஸ் கால் ஸ்டோன்ஸும் இருந்திருக்கு, பித்தப்பையில கல்லும் இருந்திருக்கு. இந்த 2 ப்ராப்ளமுக்கும் இவர் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ இவருடைய கேள்வி என்னன்னா, பித்தப்பை அகற்றிய பின் எனக்கு அந்த பித்தப்பை அந்த ஹோல்ஸ் லேப்ரோஸ்கோபி மூலமாக பண்ண அந்த துவாரத்தில் வலி இருக்குன்னு சொல்றாரு. இது காமன். யூஸ்வலாக பண்ணி ஒரு மாதத்துக்கு இந்த பெயின் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலே இது செட்டில் ஆகிடும். பட் இன்னொரு கேள்வியும் கேட்டார் ப்ராஸ்டேட் கிளாண்ட் பற்றி. ஸோ ப்ராஸ்டேட் வீக்கம் வயதானா எல்லா ஆண்களுக்கும் வர வேண்டிய ஒரு பிரச்சனை, அதர் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இனிஷியலாக ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் எப்படி தெரியும்னா, பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிற ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நைட் டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போவாங்க. அண்ட் ஒரு முறை எழுந்திருக்கிறதுக்கு பதில் 3 இல்லை 4 முறை எழுந்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் யூரினோட ஃப்ளோ, சிறுநீர் கழிக்கிற விதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போகாமல் அந்த ஃப்ளோ வந்து குறைவாக கால் பக்கத்துலேயே வந்து யூரின் வந்து லீக் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பிக்கப் பண்ணோம்னா டேப்லெட்ஸ் கொடுத்தாலே வந்து இது வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர முடியும். பட் அந்த ப்ராஸ்டேட்டே வளர்ந்து ஒரு கிரேட் 3 இல்லை கிரேட் 4 போய் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அப்போ வந்து சிறுநீர் பை உள்ள அது வளர்றதுனால இந்த சிறுநீர் பையோட துவாரத்தை ஃபுல்லாகவே அடைச்சிக்கும். அண்ட் அந்த டைமில் நம்ம வந்து ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேஷண்ட் வந்து ஒரு ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ ஹெர்னியா சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு ப்ராஸ்டேட் வளருதுன்னா அப்போ போய் முக்கினார்னா பண்ண ஹெர்னியா திருப்பி ரெக்கரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது செக்அப். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நீங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ராஜேந்திரன் பேரு. சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்ச நாளே வந்து கேஸ்ட்ரிக், அதாவது ஏப்பம் ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு 50 தடவை 100 தடவை ஏப்பம் வந்துட்டே இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ண, நான் வந்து ரெகுலரா நைட் டியூட்டி தான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா. உங்களுக்கு என்ன சார் வயசாகுது? எனக்கு ஜஸ்ட் 38 வயசு தான் மேடம் ஆகுது. வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் இல்ல அதுதான், இது வந்து நம்ம ரெகுலரா நைட் டியூட்டி பாக்குறதுனால உங்களோட ஜீரண மண்டலமே வந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இல்ல நீங்க டியூட்டியை மாத்திங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து டியூட்டி மாறியது சான்ஸ் கிடையாதுங்க. இந்த ஒரு சந்தேகம் தான் மட்டும் தானா சார்? ஆமா, இது மட்டும் தான். ஏப்பம் இதனால ஏதாவது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடவை ஏப்பம் வருது. இதனால சரியா படுத்துட்டு ஏஞ்சி உட்காந்த உடனே அப்படி ஏப்பம் பெருசா 3 தடவை வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஏஞ்சி உடனே மறுபடியும் பெருசா 3 தடவை வருது. இதனால தூக்கம் வந்து சுத்தமா வர மாட்டேதுங்க. கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்களுக்கான பதில் அளிப்பாங்க. சரி, இவங்க இப்ப சொல்லும்பொழுது கூட ஏப்பம் அதிகமா வருது, நைட் டியூட்டி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாயு பிரச்சனைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? வாயு பிரச்சனையா இது இருக்கலாம். பிளட் டெஸ்ட் வந்து இவர் பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி வெறும் ஏப்பம் வருதுன்றது நிறைய ரீசன்னால இருக்கலாம். ஒன்று கேஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டி அவருக்கு வந்து சம் அதர் பெரிய டிசீஸோட இஷ்யூவாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அண்ட் டைஜஷன் வந்து ஒரு பெரிய முக்கியமான ரீசன். சம்டைம்ஸ் வந்து கேஸ் ப்ளோட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து வயிறு உப்பிட்டு அப்படியே வந்து காற்று அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. பட் இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணணும். சரி, இப்போ ஜாப் மாற்றுறதுன்றது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வந்து போய் இந்த டியூட்டி பிடிக்கல அந்த டியூட்டி பிடிக்கலன்னா மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கும் நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். மேபி இவர் எடுக்கிற டயட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சில டயட்ஸ் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பொட்டேட்டோஸ், அந்த மாதிரி கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அவர். ப்ளஸ் ஏதாவது இரிட்டேஷன், டயஃப்ரமேட்டிக் இரிட்டேஷன், அதாவது டயஃப்ரம்ன்றது நுரையீரல் கீழே இருக்கிற ஒரு மசில். அந்த மசில் தான் நமக்கு வந்து ப்ரீத்திங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மசில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஏப்பம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தரோ இவாலுவேஷன் வந்து இவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டாக்டர் போய் பார்த்து நல்லா கரெக்டாக கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி ஐ திங்க் போயிருக்காரு. பட் சம்பவம் கொஞ்சம் அவர் வந்து ஹீ இஸ் நாட் ஹாப்பி. என்ன சரியாக ஃபுல்லாக என்ன டெஸ்ட் பண்ணலன்னு அவருக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் இவாலுவேஷனுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட் பண்ணால் இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா பாதியாக ட்ரீட் பண்ணால் இது போகிற மாதிரி இருக்கும். பட் தென் அகைன் இட் வில் கம் பேக். சரி, இப்போ இந்த வாயு பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் இந்த நெஞ்சு வலி வரதுக்கும் கூட ரீசன் இருக்கா சார்? கேஸ்ன்றது உடம்புல எங்கே வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப காமனாக வர்றது வந்து ரீட்ரோஸ்டர்னல், அதாவது செஸ்ட் போனுக்கு பின்னாடி வர்றது தான் வந்து ரொம்ப காமனான ப்ரெசன்டேஷன். பட் அந்த மாதிரி அதிகப்படியாக அங்கே வர்றதுனால தான் மக்கள் வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெஞ்சு வலி மட்டும் இல்லை, பட் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து மிமிக் பண்ணோம். இது சம்டைம்ஸ் வந்து முதுகு 2 தோள்பட்டைக்கும் நடுவில் வந்து வலி வரும். அண்ட் சம்டைம்ஸ் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கண் இரண்டு போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வலி வந்து கையில் ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணோம்னா லைக் ஒரு 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே நம்ம இசிஜி எடுத்து ஹார்ட் ரூல் அவுட் பண்ணுவோம். ஹார்ட் அட்டாக் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் யங் ஏஜில் வரவங்களுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுங்க, இது வந்து அசிடிட்டி தாங்க, கேஸ் தாங்கன்னு சொல்லி மாத்திரைகள் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி முன்னாடியே பேசணும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, இதெல்லாம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப யங் பீப்புள் 25, 27லலாம் we are seeing. ஸோ யார் வந்து உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், வாயு பிரச்சனை வந்தால் கூட நம்ம வந்து ஒரு இசிஜி எடுத்து இதை ரூல் அவுட் பண்ணாமல் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம அனுப்பவே கூடாது.